ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் நிறம் மாறும் உலகில். வாழ்க்கையில அம்மா அப்படின்றவங்க எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற பந்தம், தாய்ப்பாசம், சிக்கல்களை உணர்வு பூர்வமாக சொல்லியிருக்கு இந்த திரைப்படம். சிக்னேச்சர் புரொடக்ஷன்ஸ் மற்றும் GS சினிமா இன்டர்நேஷ்னல் சார்பாக எல் கேத்தரின் ஷோபா அண்ட் லெனின் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் பாரதி ராஜா, ரியோ ராஜ், நட்டி நடராஜ், சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, விக்னேஷ்காந்த், ரிஷிகாந்த், ஏகன், கணிகா, வடிவுக்கரசி, ஆடுகளம் நரேன், மைம் கோபி, சுரேஷ் சக்கரவர்த்தி, சுரேஷ் மேனன் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தேவ் பிரகாஷ் ரேகன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு மல்லிகா அர்ஜுன், மணிகண்டா ராஜா சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. பிரிட்டோ ஜேபி இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. லவ்லின் சந்திரசேகர்ன்ற அபி தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு கல்லூரி நண்பர்களை வீட்டுக்கு அழைக்கிறாங்க. அந்த நேரத்தில் லவ்லினோட வகுப்பு தோழன் அவங்க கைகள் ரெண்டுத்தையும் இறுக பிடிச்சிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அதை தவறாக புரிஞ்சுக்கிற அவங்களோட அம்மா விஜய் சந்திரசேகர் மகளோட நண்பர்கள் வீட்டில் இருக்கும்போதே லவ்லினோட கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சு கண்டிக்கிறாங்க. அதில் மனமுடைஞ்சு போகிற லவ்லின் பிறந்தநாள் அன்னைக்கே தன்னுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு தோழியோட வீட்டுக்கு ரயிலில் கிளம்புறாங்க. அந்த ரயிலில் டிக்கெட் பரிசோதகராக வர்றாரு முத்துக்குமார்ன்ற யோகி பாபு. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு லவ்லின் சந்திரசேகருக்கு தேநீர் வாங்கி கொடுத்து அம்மா அப்படின்றவங்க வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தும் வகையில் தன்னை பற்றியும் தாயின் உறவு பற்றியும் தான் சந்தித்த 4 மனிதர்களோட கதையை சொல்கிறாரு. அந்த கதையை கேட்ட லவ்லின் சந்திரசேகரோட முடிவு மாற்றத்தை ஏற்படுத்தியதா இல்லையா, அவங்க தாயின் மேலே இருந்த வெறுப்பை மாற்றி பாசமாக மாற உதவுச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. 4 கதைகள் 4 ஊரில் நடக்குது. முதல் கதை மும்பையில் நிழல் உலக தாதாக்களான நட்டி மற்றும் சுரேஷ் மேனனை பின்தொடருது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் வெவ்வேறு சாதிகளை ஏற்றுக்காத கிராமத்து சமூகத்தோட மக்களின் நிலையை பிரதிபலிக்குது முதல் கதை. தாயோட பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிற அப்துல் மாலிக்ன்ற நட்டி, பாலியல் தொழிலாளியான தன்னுடைய அம்மா ஃபாத்திமான்ற கணிகா கடந்த காலத்தோடு போராடுறாங்க. பாலியல் விடுதியில் பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டில் இருந்து அங்கே வந்து சேரும் ஒரு வாய் பேச முடியாத பெண்கிட்ட தாயின் அன்பை பார்க்கும் கதை. இதில் அப்துல் மாலிகா, நட்டி நடராஜும் ஊரை விட்டு ஓடி வரும் காதலர்களா வாய் பேச முடியாத மலர் அப்படின்ற கேரக்டரில் காவ்யா அறிவுமணி நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது கதை. இந்த கதையில் துவரங்குறிச்சி கிராமத்தில் வசிக்கும் விவசாயி மற்றும் உறவுகள் யாரும் இல்லாத நிலையில் ஒருத்தரை ஒருத்தர் அடையாளம் கண்டு வாழ்க்கையில் ஒன்றா சேரும் வயதான தம்பதியாக ராயப்பன்ற பாரதி ராஜாவும் குழந்தைன்ற வடிவுக்கரசியும் ஆசையாய் 2 மகன்களை பெற்று படிக்க வச்சு ஆளாக்குறாங்க. அவங்களோட முதுமையோ ரொம்ப கொடுமையான கனவா அமையுது. ஆனால் மகன்களான ஏகன் இளம் வயசு ராயப்பன் மற்றும் முல்லையரசி இளம் வயசு குழந்தை வயசான காலத்தில் பெற்றோரை கவனிக்காமல் அலைகழிச்சு திட்டி தீர்க்கிறாங்க. இதனால் பசியோடு இறந்து போகிறாங்க தாய். இதில் குறிப்பாக சொல்லணும்னா திருமணம் அப்படின்றது உறவுகளை வாழ்விக்கிற ஒன்று. இதிலிருந்து மாறுபட்டு உறவுகளை கொல்லும் ஒன்றா இருக்குது அப்படின்ற அவலத்தை படம் பிடிச்சு காட்டுது இந்த 2வது கதை. இதில் வயது முதிர்ந்த பெற்றோர்களாக பாரதி ராஜாவும் வடிவுக்கரசியும் நடிச்சிருக்காங்க. மீனவ கிராமத்தில் நடக்கிற 3வது கதை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் நடக்குது. அப்பாவை இழந்த பரிமளம்ன்ற ஆதிரை அம்மாவோட கடுமையான உழைப்பில் பள்ளி படிப்பை படிச்சுட்டு வரும் ரியோ ராஜ்ன்ற அதியன் ஆபத்தான கடல் வாழ்க்கையிலிருந்து விலகி IAS ஆகணுன்ற கனவோடு இருக்கிறவர்
அந்த கனவை அடைய முடியாதபடி குற்ற உலகம் அவரை இழுக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அம்மாவான ஆதிரையை காப்பாற்ற நிதி திரட்ட முடியாமல் போகும்போது அந்த தாயோட உயிரை காப்பாற்ற கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாரு மகன் ரியோராஜ். அப்படி போவதற்கான காரணம் என்ன? பாசமான அம்மா மகன் பற்றிய இந்த கதை ஒரு தாயோட மரண போராட்டத்தின் வழியாக ட்ராவல் ஆகுது. இதில் ரியோராஜ் நடிச்சிருக்காரு. 4வது கதை. சென்னையில் ஒரு வீட்டு வசதி வாரியத்தில் நடக்கிற இந்த கதையில் யாருமில்லாத ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அன்புன்ற சாண்டி, இவருக்கும் மஹின்ற ஐரா கிருஷ்ணனுக்கும் காதல் ஏற்படுது. அதே நேரத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைச்சதால மகன் மருமகள் 2 பேரும் கணவனோட அம்மா துளசியை சென்னையில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு போகிறாங்க. மகன் மருமகளால் கைவிடப்பட்ட துளசி அன்புவோட ஆட்டோவில் ட்ராவல் ஆகும்போது 2 பேருக்கும் தாய் மகன் உறவு உண்டாகுது. காதலியான மஹி வீட்டில் புதுசாக கிடைச்ச ஒரு உறவான அம்மாவை அறிமுகப்படுத்தும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காதலியான மஹி. அம்மா அப்படின்ற உறவுக்காக தன்னுடைய காதலை தூக்கி எறிய தயாராகிறாரு ஆதரவற்ற இளைஞன் அன்பு. இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை பெண்கள் சிலர் தான் திருமணம் பண்ணிக்க இருக்கிற ஆண்களுக்கு அம்மா இருக்கக்கூடாது, அப்பா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் பிக்கல் பிடுங்கள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சுயநலமாக நினைக்கிற பெண்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். இந்த கதையில் அன்புன்ற கேரக்டரில் சாண்டியோட நடிப்பு பல காட்சிகள் நீங்களாக, சில காட்சிகளை ரசிக்கலாம். இவருக்கு அம்மாவா அன்னக்கிளின்ற கேரக்டரில் துளசி நடிச்சிருக்காங்க. 4 கதைகள், 4 விதமான வாழ்க்கை. வாழ்க்கையில் பல சாயல்களை கொண்ட உறவுகளின் அவசியத்தை உணர்வு பூர்வமாக விவரிக்கும் தனித்துவமான கதைகள். இந்த 4 கதைகளும் அம்மா அப்படின்ற உறவை மட்டுமே குறிப்பிடும்படி திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் பிரிட்டோ ஜேபி. மும்பை தாதாவா நட்டி நட்ராஜ். பெற்ற பிள்ளைகளோட அன்பை தவற விட்டுட்டு முதுமையில் தள்ளாடும் பாரதி ராஜா வடிவுக்கரசி. கடலோர கிராமத்தில் நோயோடு போராடும் அம்மாவை காப்பாற்ற முடியாமல் தவிக்கிற ரியோராஜ். காதலியா அம்மாவா அப்படின்ற முடிவில் அம்மாவை தேர்வு செய்யும் சாண்டி மாஸ்டர். இப்படி இவங்க எல்லாருமே அவங்களோட கேரக்டரை உணர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான துளசி, ஆதிரை, கணிகா, லவ்லின் சந்திரசேகர், ரிஷிகாந்த், ஏகன், விக்னேஷ்காந்த், காவியா அறிவுமணி, ஐரா கிருஷ்ணன், முல்லையரசி, கோபி, விஜய் சந்திரசேகர், ஆடுகளம் நரேன், சுரேஷ் மேனன், சுரேஷ் சக்கரவர்த்தி உட்பட எல்லாருமே கதாபாத்திரத்துக்கு ஏற்ற சரியான தேர்வு. காட்சிகளை நேர்த்தியாக படமாக்கி இருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் S.A. காத்தவராயன் தன்னுடைய சினிமோட்டோகிராஃபியில். இசையமைப்பாளர் தேவ் பிரகாஷ் ரேகன். இவருக்கு பக்கபலமாக இருக்கிறது A.S. தாவூத், அக்ஷரா பாலகிருஷ்ணன், அர்ஜுன் ராஜ்குமாரோட லிரிக்ஸ் படத்தின் நன்று. எடிட்டர் தமிழரசன். ஆர்ட் டைரக்டர் S.J. ராம், தினேஷ் சுபேந்தர். ஸ்டன் டைரக்டர் ராக் பிரபு. டான்ஸ் டைரக்டர் அபு அண்ட் சார்ல்ஸ் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. முக்கியமான சூழ்நிலைகளை குறை கூறி பெற்றோர்களை தவிக்க விட்ட மகன்கள், மருமகள்கள் உட்பட எல்லாருடைய நிறமும் மாறும். அந்த முக்கியமான தருணத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவு தான் அவங்க வாழ்நாள் முழுவதும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.